ஆமென். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெருக பண்ணுவார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம்? ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட, சமாதானத்தோட, மன நிறைவோட வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. எல்லாரையும் அவரை அறியாதவர்கள் கூட இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகின்றார். நாமும் கூட ஒரு காலத்தில் அவரை அறியாமல் தான் இருந்தோம். நாம் ஆசீர்வாதமாக வேண்டும் என்று, நாம் வாழ வேண்டும் என்று, நாம் ஆசீர்வதித்து, நம்மை பயப்படுத்தி, நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்து, நமக்காக தன் ஜீவனையே தந்து மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். ஹalleluya. அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. இந்த நாளில கூட அவருடைய அன்பையும் அவருடைய மகத்தான கிருபைகளையும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தை எதற்காக எழுதி கொடுத்தார் என்பதை குறித்து நாம் எல்லாரும் சிந்தித்தோம். யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா? எதுக்காக எழுதி கொடுத்தாரு ஆண்டவர் இந்த புஸ்தகத்தை? யாராச்சும் சொல்ல முடியுமா? எதுக்காக இந்த வேத புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்தார்? சத்தமா சொல்லுங்களேன், கேட்கல. யாராச்சும் கரெக்டா? நம்ம கூட உறவாடுவதற்காக. மனிதன் பாவம் செய்த பொழுது ஆண்டவரோட நேரடியா முகமுகமா பேசின அந்த தொடர்பு அற்று போன பொழுது கடவுள் நம்மோடு பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டு, அவருடைய ஆசீர்வாதமான வழிகளை நமக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டு, நம்மோடு கூட பேசி நமக்கு நல்வழியை காண்பித்து நம்மை பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும், இந்த பூமியில நம்ம ஆசீர்வாதமா வாழ வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பரிசுத்தமான வேத புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இது குறித்து அநேக விஷயங்களை படிச்சோம். இந்த வேத புஸ்தகம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த புஸ்தகத்துக்கும் இல்லாத ஒரு 7 தனிச்சிறப்புகளை கொண்ட ஒரு விசேஷமான புஸ்தகமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அதிலே முதல் விசேஷத்தை கடந்த வாரத்திலே நாம் படித்தோம். இந்த புஸ்தகத்தினுடைய 7 விசேஷ தனிச்சிறப்புகளிலே முக்கியமான முதன்மையான தனிச்சிறப்பு என்னவென்றால், உலகத்திலே எத்தனையோ புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற புஸ்தகங்கள் இருந்தாலும் இந்த பரிசுத்த வேத புஸ்தகத்தை நம்மை உண்டாக்கின தேவனும் அவரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களும் சேர்ந்து எழுதின ஒரே புஸ்தகம். ஹalleluya. பரிசுத்த வேதாகமம் நம் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தை அவர் லேசான புஸ்தகமா நினைச்சிடாதீங்க. இது வீட்டில் இருக்கட்டும், ஒரு மூலைன்னு சொல்லி வச்சிடாதீங்க. இதை யாரெல்லாம் திறந்தோறும் திறந்து வாசித்து தியானிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் இந்நாள் வரை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஹalleluya. நீங்கள் உயர வேண்டுமா? உங்க வாழ்க்கை உயர வேண்டுமா? வாழ்க்கை தரம் உயர வேண்டுமா? உங்கள் பிள்ளைகள் உயர வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை தரம் உயர வேண்டுமா? இந்த புஸ்தகத்தை திறந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அது மாற்றத்தை கொண்டு வரும். ஹalleluya. இரண்டாவதான ஒரு தனிச்சிறப்பு, இந்த புஸ்தகத்துக்கு இருக்கக்கூடிய இரண்டாவதான ஒரு தனிச்சிறப்பை குறித்து இந்த நாளிலே நான் படிக்க போகிறேன். எத்தனை பேருக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹalleluya. இந்த புஸ்தகத்துடைய இரண்டாவது தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய இந்த வேத புஸ்தகம் 66 புஸ்தகங்கள் இதில் இருக்கு. எத்தனை புஸ்தகம் இருக்குங்க? 66 புஸ்தகங்கள் இதில் இருக்கிறது. 2 ஏற்பாடுகள். என்னென்ன ஏற்பாடு சொல்லுங்க? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. 2 ஏற்பாடுகள் இதில் இருக்கிறது. 1189 அதிகாரங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. எவ்வளவு அதிகாரம் இருக்குது? 1189 அதிகாரங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கு ஆண்டவர் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசிகளை கொண்டு இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க இந்த புஸ்தகத்தை? 40க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசிகள். அவங்களோடு சேர்ந்து ஆண்டவரும் ஒரு பகுதி எழுதியிருக்கிறார். ஹalleluya.
ஆண்டவரால் எழுதப்பட்ட பகுதி இந்த பைபிளுக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த பைபிளுக்கு பரிசுத்த வேதாகமம் என்று பெயர். என்னதான் மனுஷங்க எழுதினாலும் மனுஷங்கள்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. கர்த்தர் தமது கிருபையினால தான் நம்மளை பரிசுத்தவான்கள் ஆக்குறார். பாவிகளை மன்னித்து இரக்கம் காண்பித்து பாவத்தை கழுவி சுத்தப்படுத்தி சுத்திகரித்து அவருடைய ரத்தத்தினால கழுவுன பிற்பாடு தான் நமக்கு என்ன கிடைக்குது? பரிசுத்தம் கிடைக்குது. ஆனால் நாம் இயல்பிலேயே பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் பரிசுத்தம் மிகுந்த தேவன் தம் சொந்த விரலால் எழுதின ஒரு பகுதியை இந்த பைபிள்ல வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இந்த பகுதி இந்த பைபிள்ல இருக்கிறதுனால தான் இந்த பைபிள் பரிசுத்த வேதாகமம். இது ஒரு விசேஷ தன்மையுடைய புஸ்தகமாக இருக்கிறது என்று நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். அதுபோல இந்த நாட்களில் நம்ம பார்க்கிற விஷயம் என்ன? இப்படி 66 மனிதர்கள், 66 புஸ்தகங்கள், 40க்கும் மேற்பட்ட மனிதர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படி எழுதும் பொழுது அவர்கள் எவ்வளவு கால இடைவெளி, மோசேயின் காலத்துல தான் வேதாகமம் எழுதப்பட்டது. தொடக்கம் முடிவு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய காலத்துல புதிய ஏற்பாடு எழுதி நிறைவு செய்யப்பட்டது. மோசேயின் காலம் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஏறக்குறைய 1500 ஆண்டுகள். இங்கே யோவானுடைய காலத்தை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு பின்பாக 100 ஆண்டுகள் இருக்கும். கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 1600 ஆண்டுகள். எவ்வளவு வருஷங்க? 1500க்கும் அதிகமான 1600 ஆண்டுகளுக்கு இடைவெளியிலே இந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. 66 புஸ்தகங்கள். இந்த 40க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகள். ஒரு எழுத்தாளர் சந்தித்தது கிடையாது. அநேக எழுத்தாளர்களை மோசேயை மற்ற எழுத்தாளர்கள் சந்திக்கவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசியை மற்ற எழுத்தாளர்கள் சந்திக்கவில்லை. அப்படி பல்வேறு கட்டத்துல, பல்வேறு காலகட்டத்துல, பல்வேறு சூழ்நிலையில இருந்த பலர் இந்த வேத புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். ராஜாக்கள் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறார். நேபுகாத் நேச்சார் என்கிற அந்நிய தேசத்து ராஜா எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய செல்வந்தர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏழை குடியானவர்கள் எழுதியிருக்கிறார்கள். விவசாயிகள் எழுதியிருக்கிறார்கள். சமுதாயத்திலே மிகவும் தாழ்ந்த இடத்திலே இருந்தவர்கள் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். ஏழைகளும் எளியவர்களும் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். பாவத்திலே வீழ்ந்து போய் மனம் திரும்பினதுக்கு பிற்பாடு தங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த மனிதர்கள் எழுதியிருக்கிறார்கள். சாலமோன் ஞானி மிகப்பெரிய ஞானியாக இருந்தார். கடவுளுக்கு பயந்த மனிதனாக இருந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருடைய செய்கைகள் எல்லாம் கடவுளை விட்டு விலகி வெகு தூரம் சென்று விட்டார். ஆனால் பிற்பாடு மனம் திரும்பி மீண்டுமாக அவர் ஆண்டவரிடத்தில் வந்தார். ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை சேர்த்து கொண்டார். அவருடைய பிரசங்க புஸ்தகங்களில் நாம் வாசிக்கின்றோம். அல்லேலூயா. அநேக சங்கீதக்காரர்கள், ஆசாப் என்கிற சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறார். தாவீது சங்கீதக்காரனா அநேக சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார். அநேக தேவ பிள்ளைகள் அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள். யோபுவை குறித்து நாம் பார்க்கின்றோம். சரித்திர புஸ்தகங்கள் ஏராளம் இருக்கிறது. விஞ்ஞானபூர்வமான புஸ்தகங்கள் இருக்கிறது. தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. வரலாற்று புஸ்தகங்கள் இருக்கிறது. பல தரப்பட்ட புஸ்தகங்களை உள்ளடக்கிய ஒரு குட்டி லைப்ரரி மாதிரி இந்த புஸ்தகம் இருக்குது. அல்லேலூயா. இதுல இல்லாத சப்ஜெக்டே கிடையாது. கணிதம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது. பல்வேறு தரப்பட்ட புவியியலை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம். பல்வேறு தரப்பட்ட பாடப்பிரிவுகளுக்கு ஒரு அடித்தளமான புஸ்தகமாக இந்த புஸ்தகம் திகழ்கிறது. அல்லேலூயா. இதுல என்ன ஒரு விசேஷம் இந்த புஸ்தகத்துல அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு காரியத்தை இந்த உலகத்துல ஒரு காரியத்தை குறித்து எழுதும்படி 10 பேர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த 10 பேரும் அந்த ஒரே காரியத்தை 10 விதமா எழுதுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எழுதுவாங்க. அந்த எழுதின விஷயத்தெல்லாம் எடுத்து வந்து ஒன்று சேர்த்து பார்த்தால் ஒருவர் எழுதின விஷயத்திற்கும் மற்றொருவர் எழுதின விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் கருத்து ஒன்றுபடாதவங்களும் இருக்கும். ஒரு காரியத்தை குறித்து ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா எழுதுவாங்க. ஒவ்வொருத்தருடைய கருத்தும் மற்ற கருத்தோட ஒத்து வராது. ஆனால் தலைப்பு ஒன்றுதான். ஆனால் கருத்துக்கள் வேறுபட்டு நிற்கும். ஆனால் கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், பலதரப்பட்ட மக்கள் எழுதினாலும், பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே பல தேசங்களிலிருந்து பல காலகட்டங்களில் எழுதினாலும் எழுதப்பட்ட எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குதான், ஒரே மாதிரி ஒரே கருத்தை வலியுறுத்துகிறதாக, கருத்துக்களிலே முரண்பாடு இல்லாமல் ஒன்று போல இருக்கிறது என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா.
ஒன்றுபட்ட கருத்து, முரண்பாடு இல்லாத, வேறுபாடு இல்லாத ஒருமித்த கருத்துடைய ஒரு புஸ்தகமாக இந்த வேத புஸ்தகம் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த புஸ்தகத்தை எழுதின ஆசிரியர்கள் வெவ்வேறு மனிதர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த மனிதர்களை எழுதும்படி தூண்டி, அந்த மனிதர்களுக்கு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுத்து எழுதும்படி கட்டளையிட்ட ஒரே ஆசிரியர் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவரால ஏவப்பட்டு, ஆவியானவரால தூண்டுதல் அளிக்கப்பட்டு, ஆவியானவர் கட்டளை கொடுத்ததினால் அவர்கள் எழுதினார்கள். ஆகவே அவர்கள் எழுதின எழுத்துக்களிலே, கருத்துக்களிலே எந்த ஒரு மாறுபாடும் இல்லை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ நாம் இதில் இருக்கக்கூடிய அந்த கருத்து ஒற்றுமைக்கு காரணம் என்னவென்றால், இந்த வேத புஸ்தகம் தேவனுடைய ஆவியானவரால ஏவப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது என்பதற்கு அது பெரிய சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதாகமத்திலே நாம் எந்த ஒரு காரியத்தை வேண்டுமானாலும் பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக தீர்க்கதரிசிகளுடைய பெயரை சொல்லி சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்திருக்கிறான் என்று சொன்னார். எரேமியாவால் இது உரைக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னார். யோனா தீர்க்கதரிசியின் காலத்தில் இப்படி நடந்தது என்று சொன்னார். அநேக காரியங்கள், தானியேல் தீர்க்கதரிசியை பற்றி சொன்னார். அநேக தீர்க்கதரிசிகளை பற்றி சொன்னார். திருமணத்தை குறித்து பேசும் பொழுது, ஆதியிலே ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார், ஒரு குடும்பமாக உருவாக்கினார். ஆண்டவர் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள் என்று மோசேயின் எழுத்துக்களை உறுதிப்படுத்தி பேசினார். அல்லேலூயா. ஏனென்றால் கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள் அல்ல. எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லாருக்கும் ஏற்ற விதமாக அது எழுதப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் கருத்துக்களிலே ஒற்றுமையுடன், வேறுபாடு இல்லாமல், முரண்பாடு இல்லாமல் ஒன்றுபட்ட வேத புஸ்தகமாக இருக்கிறது. இது தேவனால் கொடுக்கப்பட்ட புஸ்தகம் என்பதற்கு இது சாட்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த வேத புஸ்தகத்திலே சொல்லப்படுகிற கருத்துக்களை நாம் கேட்டு அதை தியானித்து அந்த சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளும் பொழுது நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் மாறுகின்றோம். அல்லேலூயா. ஏன் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றால், இதில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து கர்த்தருடையது. இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள். இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஆலோசனைகள் தேவனுடைய ஆலோசனைகள். அந்த ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது மனதார இது தேவனுடைய சத்தியம், இது கர்த்தருடைய வார்த்தை என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். அல்லேலூயா. இங்கே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கின்றோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 66ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏசாயா 66ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவருடைய வசனம் இந்த உலகத்துல நாம் கேட்கும்படியாக, நாம் படிக்கும்படியாக, நாம் தியானிக்கும்படியாக அதை எழுதி ஆண்டவர் ஒரு புஸ்தகமாக கொடுத்திருக்கிறார். பல்வேறு காலங்களிலே பல்வேறு தீர்க்கதரிசிகளை எழுப்பி இந்த சத்தியத்தை நம் கரங்களிலே கொடுத்திருக்கும் பொழுது அந்த வேத புஸ்தகத்தை யாரெல்லாம் வாசித்து தியானித்து அதிலே ஆண்டவருடைய கட்டளை வெளிப்படுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, ஆண்டவருடைய சத்தம் வெளிப்படுகிறது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் வெளிப்படுகிறது, ஆண்டவருடைய கடிந்துரைகள் வெளிப்படுகிறது என்று சொல்லி அந்த வசனத்துக்கு நடுங்குகிற மனிதனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தர் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவனுடைய முகம் பிரகாசிக்கும், அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், அவனுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம், அவன் கையிட்டு செய்கிற சகல காரியத்திலும் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை, கிருபையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்க நம்மை விரும்புகின்றார். இதை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது உபாகமத்தின் புத்தகத்திலே நாம் வாசிக்குவோம். 28ஆம் அதிகாரத்திலே உபாகமத்திலே மோசே சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணுமா? இது ஆண்டவருடைய சத்தம். இந்த சத்தத்துக்கு எப்படி செவி கொடுக்கணுமா? உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அப்படி செவி கொடுத்தால் என்ன நடக்குதான் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். என்ன செய்வார் ஆண்டவர்?
இந்த பைபிளை யாரு கருத்தோட வாசித்து இது கர்த்தருடைய புஸ்தகம், இதுல கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, இதுல எழுதப்பட்டிருக்கிற சத்திய வசனங்களுக்கும் உபதேசங்களுக்கும் கட்டளைகளுக்கும் யாரெல்லாம் கீழ்ப்படியும்படி தங்கள் இருதயத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றார்களோ கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி ஏசாயால சொன்னாரு. இங்க சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், இந்த வசனத்துக்கு நடுங்குகின்ற பிள்ளைகள், அவருடைய வசனத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கின்ற பிள்ளைகள், செவி கொடுத்து கீழ்ப்படுகின்ற பிள்ளைகள், லாபமா நஷ்டமா என்று கணக்கு பார்க்காமல் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கின்றார், அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்போம், அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி யார் தங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தின்படி வாழ அர்ப்பணிக்கின்றார்களோ அந்த பிள்ளைகளை பரலோகத்தின் தேவன் நோக்கி பார்த்து பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் விட உங்களை மேன்மையாக வைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கின்றீர்கள்? அவர் நல்லவராக இருக்கின்றார், அவருடைய வாக்கு மாறாதது, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராகவும் இருக்கின்றார். அதை நாம் நம்ப வேண்டும். நம்முடைய உள்ளத்தில இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த பைபிள்ல எழுதியிருக்கிற வார்த்தை யாருடைய வார்த்தை? ஆண்டவர் பேசின வார்த்தை, ஆண்டவர் தீர்க்கதரிசிகளோட பேசின வார்த்தை, ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு என்று சொல்லிக் கொடுத்த அருமையான ரகசியம் நிறைந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கேட்டு நான் கீழ்ப்படியும் போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் மகிழ்ச்சி அடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கை பூரிப்பானதாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் நெருக்கங்கள், நம்முடைய நெருக்கம் நிறைந்த வாழ்க்கை, பாடுகள் நிறைந்த இந்த வாழ்க்கை, துன்பமும் துயரம் நிறைந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை என்று சொன்னால் இன்னைக்கு அநேக பிள்ளைகளாய் இருக்கக்கூடியவர்கள் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, வேதத்தை தியானிக்கிறது இல்லை. கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட தினந்தோறும் வேதத்தை வாசிக்கின்ற அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதை வாசித்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை உணர்ந்து கொள்வதில்லை. அப்படி உணர்ந்து கொண்டாலும் கூட அதற்கு மனதார கீழ்ப்படிவதில்லை. இப்படிப்பட்ட காரணங்களினால் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட ஆசீர்வாதம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்க ரெண்டு வசனம், நிறைய ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அவருடைய வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு என்று ஏராளமான வசனத்தை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் இந்த வேத புஸ்தகத்தின் இரண்டாவது ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் கருத்து ஒற்றுமை உள்ள ஒரு புஸ்தகம். இந்த கருத்து ஒற்றுமை உள்ள புஸ்தகம் மோசே காலம் முதற்கொண்டு யோவான் காலம் வரைக்கும் எழுதப்பட்ட எல்லா புஸ்தகங்களிலும் நீங்க எந்த தலைப்பை எடுத்து பேசினாலும், ஒருவேளை மரணத்தை குறித்து நாம் படிக்கிறோம் அப்படின்னா ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம மரணத்தை குறித்து படிச்சா எல்லாரும் ஒரே விதமான கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்து படிச்சோம் அப்படின்னு சொன்னா ஆதியாகமத்துல தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது எத்தனையோ பேர் எழுதியிருந்தாலும் அனைவரும் ஒரே விதமான கருத்தை தான் எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து படிக்கும் பொழுது, அதை குறித்து வாசிக்கும் பொழுது அனைவரும் ஒரே கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி இப்படி எல்லாம் ஒரே கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க? ஆண்டவருடைய முதலாம் வருகை குறித்த தீர்க்கதரிசிகள் பலர் எழுதினார்கள். எல்லாரும் ஒரே கருத்தை தான் எழுதியிருக்காங்க. ஆண்டவர் அப்படியே வந்து பிறந்தார், அப்படியே அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேற்ற, அதை பத்தி நம்ம விளக்கமா படிக்க போறோம். இரண்டாம் வருகை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதப்பட்டதன்படி நிறைவேற போகிறது. ஒருமித்த கருத்துடைய ஒரு புஸ்தகம், பல நூற்றாண்டுகள் கடந்து பல மனிதர்கள் ஒருவர் சந்திக்காதவர்கள் எழுதின புஸ்தகமாக இந்த புஸ்தகம் இருந்தாலும் அதன் உண்மையான ஆசிரியர் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை இந்த புஸ்தகம் உறுதிப்படுத்துகிறது. ஆகவே இந்த புஸ்தகத்தில் உள்ள சத்தியங்களை கேட்கிற நாம் மனசார கீழ்ப்படிய வேண்டும். இது மனுஷருடைய வார்த்தைகளாய் நாம் பார்க்க கூடாது. இது தேவனுடைய வார்த்தைகள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம், அதாவது மூன்றாவது தனிச்சிறப்பு. முதல் தனிச்சிறப்பு போன வாரம் பார்த்தோம், இரண்டாவது தனிச்சிறப்பை இப்போ பார்த்திருக்கிறோம். மூன்றாவதான ஒரு தனிச்சிறப்பு, இந்த புஸ்தகத்துடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. பல்வேறு துறைகளிலே ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அகழ்வாராய்ச்சியின் மூலமாக அநேக விஷயங்களை கண்டுபிடித்தார்கள். அப்படிப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் மூலமாய் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த வேத புஸ்தகம், இதில் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்கள் உண்மையானது என்பதற்கு அவைகள் எல்லாம் சான்றாக மாறி இருக்கிறது. அதை குறித்து பேச வேண்டுமானால் நமக்கு நேரம் போதாது.
திரளான சாட்சிகள். இந்த வேத புஸ்தகம் பொய்யான புஸ்தகம் அல்ல, கட்டுக்கதையான புஸ்தகம் அல்ல. இதில் சொல்லப்படாத விஷயங்கள் அநேக காரியங்கள் வரலாற்றில் போதுமான சான்றுகள் இல்லாமல் இருந்தது. இந்த ஏத்தியர்களை குறித்து, பல்வேறு விதமான மக்கள் கூட்டத்தை குறித்து இந்த வேத புஸ்தக சரித்திரத்தில் சொல்லப்படும் போது அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்ததற்கான சரித்திர குறிப்புகள் இல்லை என்று சொல்லி பல ஆண்டுகளாக பலர் கேள்விகளை எழுப்பி கொண்டு வந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் இப்பொழுது சமீபத்திய காலங்களில் நடைபெற்ற பல்வேறு தொல்பொருள் ஆராய்ச்சிகள் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சரித்திரமும் உண்மையானவைகள் என்று ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதோடு கூட சேர்த்து நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அறிவியல் பூர்வமான உண்மைகள், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அறிவியல் பூர்வமான உண்மைகள். இந்த விஞ்ஞானிகள் சென்ற நூற்றாண்டுகளில ஒரு 4-5 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக கண்டுபிடித்த விஷயங்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆண்டவர் இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் உருவாகி இந்த விஞ்ஞான ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அந்த விஞ்ஞான உண்மைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா இந்த பூமி யாரோ இந்த பூமியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 5 தூண்கள் பார்த்திருக்கீங்க. அட்லஸ் என்ற தேவதை இந்த 5 தூண்கள் மேலதான் இந்த பூமி நிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பூமி எது மேல நிக்குது தெரியுமா? யாருக்காச்சும் சொல்லியிருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமி எது மேல நிக்குதுங்க? அந்தரத்தில் தொங்குகிறது. என்னங்க? அந்தரத்தில் தொங்குகிறது. பூமி அந்தரங்கத்தில் தொங்குகிறதுன்றத யார் கண்டுபிடிச்சா? 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கோப்பர்னிக்கஸ். அந்த கோப்பர்னிக்கஸ் என்பவர் என்ன சொன்னார்னா, முதல்ல இந்த பூமி சூரியனை சுற்றி வருதுன்னு சொன்னார். அவர் தான் பூமி சூரியனை சுற்றி வருதுன்னு சொன்னார். அவருக்கு பின்னாடி வந்த ஒரு அறிஞர், விஞ்ஞானி கலீலியோ. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கலீலியோ. அவர்தான் இந்த பூமி எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த பூமி அந்தரங்கத்துல தொங்கிக் கொண்டு இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். ஆனா இந்த விஷயத்தை பைபிள்ல எழுதியிருக்கிறாங்க. யோபுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். யோபு 26:7 நாம் வாசிக்கலாம். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியில் விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பூமி எங்க தொங்க வச்சிருக்கார் ஆண்டவர்? அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் ஏறக்குறைய 3400 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புஸ்தகம். கலிலேயா இதை கண்டுபிடிச்ச பொழுது 16ஆம் நூற்றாண்டு, ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காரு. கலிலேயா கண்டுபிடிச்சு சொல்வதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்ட இந்த யோபுவின் புஸ்தகம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் நினைக்கிறது போல இது மூட பழக்க வழக்கங்களுக்கான புஸ்தகம் கிடையாது. விஞ்ஞான உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிற புஸ்தகமாக கர்த்தருடைய வேத புஸ்தகம் இருக்கிறது. இன்னொரு காரியம், இந்த பூமி என்ன வடிவமானது? எப்படி இருக்கு? பூமியோட வடிவம் என்னது? என்ன வடிவம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமி உருண்டை வடிவமானது. எப்படிப்பட்டதுங்க? உருண்டை வடிவமானது. ஆனால் யாருக்கும் பூமி உருண்டை வடிவம்ன்றதுல நம்பிக்கை கிடையாது. பூமி எப்படின்னா தட்டையாக தான் இருக்கு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து தேசத்துல தட்டை பல்கலைக்கழகம்னே இருந்துச்சு, பிளாட் எர்த் யூனிவர்சிட்டியே இருக்குது. இன்னைக்கு கூட நீங்க நெட்ல போய் பாருங்க, பிளாட் எர்த்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த தட்டை பூமியை பற்றி நம்புகிறவர்கள் ஏராளமான பேர் வாழ்ந்து மறைந்து இருக்கிறார்கள். பூமி தட்டையானதுதான் எல்லாரும் நம்பி வந்தார்கள். ஆனால் இந்த பூமி உருண்டை வடிவமானது என்பதை கலிலேயா தான் அதே நிரூபிச்சார். இந்த பூமி உருண்டை வடிவமானது என்பதை கலிலேயா நிரூபிச்சாரு. அதற்கு ஆதாரமாக பல காரியங்களை அவர் நிரூபிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் சேட்டலைட்ல போய் என்ன செய்யறாங்க, போட்டோ பிடிச்சி எப்படி இருக்குது பூமி உருண்டைனா என்ன தெரியுங்களா? ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, அந்த ஷேப்ல உலகம் இருக்குதான். குளோப் பார்த்துருக்கிறீங்களா? எப்படி இருக்குது? உருண்டை வடிவமானது, கோள வடிவமானது.
அப்போ இதை குறித்து பைபிள்ல எங்க எழுதியிருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 40:22 வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இதை நாம் வாசிக்கிறோம். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். ஆண்டவர் எது மேல வீற்றிருக்கிறாராம்? பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார். பூமி தட்டையாக இருந்தது பலர் நம்பினாங்க, பல வருஷங்கள் பல விஞ்ஞானிகள்லாம் சொன்னாங்க. ஆனா கர்த்தருடைய வேதம் பூமி தட்டையானது கிடையாது, அது உருண்டையானது என்பதை கர்த்தருடைய வேதத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். விஞ்ஞானிகளுக்கெல்லாம் முன்னோடியான விஞ்ஞான புஸ்தகமாக கர்த்தருடைய வேத புஸ்தகம் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அவர் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் மேலான விஞ்ஞானி, அவர்தான் மெய்யான விஞ்ஞானி, மெய்ஞானியும் அவர்தான். ஆமென். ஞானத்துக்கு உறைவிடமே அவர்தான் என்று வேத புஸ்தகம் சொல்லுகின்றது. அதுபோல இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன நினைச்சிருந்தாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படின்னா, காற்றுக்கு எடை இல்ல, காற்றுக்கு வெயிட்லாம் கிடையாது, காற்றுக்கு எடை என்பது இல்லாத ஒரு விஷயம் போல நம்மளால நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் காற்றுக்கு கூட நிறை உண்டு, எடை உண்டு என்பதை ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சார். அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா டோரி செல்லின் அவர் பேரு. அவர் எப்ப கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 17ஆம் நூற்றாண்டுல தான் இந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார். இப்போ நீங்களாம் ஸ்கூல்ல படிக்கும் போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கற்று கொடுத்துருப்பாங்க. 2 பக்கம் ஒரு பலூன் கட்ட சொல்லிட்டு ஒரு பலூனை வெடிக்க வச்சுட்டா உடனே இந்த பலூன் என்ன செய்யும்? கீழே சாயம். அதெல்லாம் செக் பண்ணி நான் பார்த்துருக்கீங்களா எக்ஸ்பெரிமெண்ட்? அப்போ இந்த வெயிட் இருக்கும்போது 2 பலூனும் ஈக்குவலா இருக்கும். ஒரு பலூன்ல காத்தை பிடிங்கி விட்ட உடனே இன்னொரு பக்கம் பலூன் என்ன செய்யும்? கீழே இறங்கும். அப்போ காற்றுக்கு எடை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள், காற்றுக்கு நிறை உண்டு என்பதை கண்டுபிடித்தார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகம் இதை சொல்லுகிறது. யோபு 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஐ வாசிக்கலாம். அவர் காற்றுக்கு அது நிறையை நியமித்து, எதை நியமிக்கிறாராம்? காற்றுக்கு, காற்றுக்கு நிறையை நியமித்திருக்கிறார். நிறைனா நமக்கு தெரியல. ஆங்கில வேதாகமத்தில் போய் இந்த வேர்டை வாசிச்சீங்கன்னா நிறை என்ற வார்த்தைக்கு வெயிட், வெயிட் நம்ம எடைனா நமக்கு தெரியும். நிறை, எடை. நீங்க சயின்ஸ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைக்கும் எடைக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. நிறையை நியமித்திருக்கிறார், அதுக்கு வெயிட் இருக்குது, காற்றுக்கும் வெயிட் இருக்குதுன்னு சொல்லி. இப்ப சிலிண்டர்லாம் போடுறாங்க இல்லையா, கேஸ் சிலிண்டர்லாம் லிக்விட் சிலிண்டர் வருது, அதுக்கெல்லாம் வெயிட் இருக்கா இல்லையா? வெயிட் பண்றாங்க. அப்போ ஆண்டவர் இந்த விஞ்ஞான உண்மையை இவர்கள் சற்று காலத்துக்கு முன்பாக தான் கண்டுபிடித்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த பழமையான யோபுவின் புஸ்தகத்தில் காற்றுக்கு எடை நிறை இருக்கிறது என்கிற ஒரு உண்மையை நாம் இந்த வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். உங்களிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மனுஷனுடைய உயிர் எதுல இருக்குது? ரத்தத்துல இருக்குன்னு சகோதரிகள் சொல்றாங்க. வேற யாராச்சும் மனுஷனுடைய உயிர் எதுல இருக்குது? சொல்லுங்க போங்களேன். வேற யாராச்சும் தெரிஞ்சவங்க? சுவாசத்துல இருக்குன்னு சொல்றாங்க சகோதரி. வேற யாராச்சும் யாருக்குன்னா தெரியுமா மனுஷனுடைய உயிர் எதுல இருக்குது? சகோதரிகள் சொல்றதுதான் கரெக்ட், ரத்தத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. மனுஷனுடைய உயிர் ரத்தத்துல இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் ஹார்வே என்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி, மருத்துவ விஞ்ஞானி கண்டுபிடிச்சார். அவர் எப்ப கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அவர் கண்டுபிடிச்ச வருஷத்தை பார்க்கும்போது கடந்த 16ஆம் நூற்றாண்டுல தான் இந்த மனிதனுடைய உயிர், இந்த உயிர் ஓட்டம் எதை அடிப்படையா வச்சிருக்குன்னா மனுஷனுடைய ரத்தத்தினுடைய அளவை வச்சுதான் இருக்கு. நிறைய இடங்கள்ல விபத்து நேரிடும் பொழுது அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டால் என்ன செய்யுது? உயிர் போய்விடுகிறது. ஏனென்றால் எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கு காரணமாக இருப்பது இந்த ரத்த ஓட்டம் தான். அந்த ரத்த ஓட்டம் தடைபட்டாலோ, போதுமான அளவு ரத்தம் இல்லாமல் உடலில் குறைந்து விட்டாலோ மனிதர்கள் இறந்து போய்விடுகிறார்கள். இதை ஆராய்ச்சியின் மூலமாக பல கட்ட ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்து முயற்சிகள் பல செய்து அவர் கண்டுபிடிச்சு சொன்னாரு, மனுஷனுடைய உயிர் எதுல இருக்குது? ரத்தத்துல இருக்குதுன்னு சொன்னார். ஆனா வேதாகமத்துல மிகவும் பழமையான ஒரு புஸ்தகம் லேவியராகமம், மிக பழமையா மோசே காலத்தில் எழுதப்பட்ட புஸ்தகம். அதுல ஆண்டவர் சொல்றாரு, 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 17:11 பார்க்கிறோம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. எதுல இருக்குதுங்க? மனுஷனுடைய உயிர் எதுல இருக்குதுங்க? ரத்தத்துல இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் மனிதனுடைய பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தும் பொழுது அவன் தேவாலயத்துக்கு கொண்டு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? அடித்து ரத்தம் சிந்த செய்யணும். ஏன் தெரியுமா? ரத்தம் உயிர். அந்த ரத்தத்துல என்ன இருக்குது? உயிர் இருக்குது. உன் உயிருக்கு பதில் அதனுடைய உயிர் என்ன செய்யுது? அந்த இடத்துல பலியாக செலுத்தப்படுகிறது.
உனக்கு பதிலாக ஒரு பாவமில்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. அடையாளம் என்ன? நீ சாக வேண்டிய இடத்துல, உன் உயிரை எடுக்கப்பட வேண்டிய இடத்துல உனக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்படுவது எதற்கு அடையாளம்னா, உனக்கு பதிலாக அது தன் உயிரை விடுகிறது. இது எதுக்கு அடையாளமா இருந்தது? உனக்கு பதிலாக உன் தேவனாகிய கர்த்தர் உயிரை விட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உனக்காக எனக்காகவும் தன் உயிரை விடுவார், தன் ரத்தத்தை சிந்துவார், தன்னையே பலியாக ஒப்பு கொடுப்பார் என்பதற்கு அடையாளமாக அந்த பலிமுறை ஆராதனை ஏற்படுத்தின பொழுது அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது, அதன் உயிர் அங்கே எடுக்கப்பட்டது போல இந்த மனிதனுடைய உயிர் எதில் இருக்குதுன்னா ரத்தத்தில் இருக்கு. நம்முடைய ரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டால் நாம் மரித்து விடுவோம். நம்முடைய உடம்புக்கு தேவையான அளவு ரத்தம் உடம்புல குறைஞ்சிருச்சுன்னா நம்ம செத்துருவோம் இல்லையா? அப்போ மனிதனுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்பதை சமீப காலத்தில் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் வேதாகமத்தில் மிக பழமையான புஸ்தகம் லேவியராகம புஸ்தகம், மோசேயின் காலத்தில் எழுதப்பட்ட புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் ஆண்டு சொல்றாரு, மனுஷனுடைய உயிர் அது ரத்தத்தில் இருக்கிறது, மாம்சத்தின் உயிர் அது ரத்தத்தில் இருக்கிறதுன்னு சொன்னார். நாம் வச்சுட்டு இருக்கிற புஸ்தகம் ஏதோ ஒரு பழமையான புஸ்தகம், இதை கண்மூடித்தனமா கடவுள் நம்மளை நம்ப சொல்ற புஸ்தகம்னு நினைக்காதீங்க. இது கர்த்தருடைய வார்த்தைகள். சகல விஞ்ஞானிகளையும் படைத்தவரே தேவன் தான். சகல விஞ்ஞானிகளுக்கும் ஞானத்தை கொடுக்கிறவரே தேவன் தான். மனிதனை படைத்தவர், மனிதனுக்கு உயிர் கொடுத்தவர், மனிதனுக்கு சாயலை கொடுத்தவர், மனிதனுக்கு ரூபத்தை கொடுத்தவர், மனிதனுக்கு சிந்திக்கும் திறனை கொடுத்தவர், மனிதனை சிந்தனைவாதியாய் படைத்தவர் யாருங்க? ஆண்டவர். ஆகவே அந்த ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த வேத புஸ்தகத்தை எங்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ, எங்கெல்லாம் ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்களோ, அவருடைய வார்த்தையை பற்றி பேசுகிறாங்களோ, அங்கெல்லாம் நம்ம உட்கார்ந்து கவனித்து கேட்டு இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உலகத்தில் உள்ளாதவர் ஞானத்தை தேவன் இந்த வேதத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் கடன் செல்ல வாஞ்சிக்கின்றேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 119ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கலாம். இந்த வேத புஸ்தகத்தை, இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட மேன்மையை தேவன் தருகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் சொல்லுகின்றது. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 97வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். எவ்வளவு நேரம் தியானம் பண்றாராம்? நாள் முழுவதும். நாம எவ்வளவு நேரம் தியானம் பண்றோம்? யார் தெரியுமா இவர்? இவர் மிகப்பெரிய ஒரு ராஜா. அவர் நாள் முழுவதும் என்ன செய்யறாரு? அவர் தியானம் பண்ணினார் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பிரியமா அதுல நான் இருக்கிறேன்னு சொல்றார். 98ஆம் வசனம், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். ஆண்டவருடைய கற்பனைகள் யாரெல்லாம் கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் அவர்களுடைய சத்துருக்களை விட அதிக ஞானம் உள்ளவனாக என்ன செய்யறாராம்? மாற்றுகிறார். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நமக்கெல்லாம் உண்மையான சத்துரு யார் தெரியுமா? யாரு? சத்துருவாகிய சாதான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அப்படின்னு சொன்னார். அப்போ சத்ருவாகிய பிசாசு நம்மை விட ஞானம் உள்ளவனாக இருக்கிறான் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனா யார் இந்த வேதத்தை நேசித்து, வேதம் என்ற வார்த்தையுடைய அர்த்தம்னா 10 கட்டளைக்கு தான் வேதம் என்ற அர்த்தம். வேதம் என்று பைபிள்ல எங்கெல்லாம் வருதோ அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அவருடைய கட்டளைகள், கற்பனைகள் என்று அர்த்தம். அப்போ கற்பனைகளை யார் கை கொண்டு நடக்கிறாங்களோ, இது கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறாங்களோ, சத்ருவாகிய பிசாசை விட அதிகமான ஞானத்தை யாருக்கு தரார் ஆண்டவர்? அந்த கற்பனை கைக்கொள்கிற பிள்ளைகளுக்கு தருவதாக இங்கே சொல்லுகின்றார். 99ஆம் வசனம், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால். சாட்சிகள் என்பது எதை குறிக்குது? கற்பனையை தான் குறிக்கிறது. சாட்சி பிரமாணம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சாட்சி பிரமாணம், சாட்சி பெட்டி, சாட்சி சந்நிதி, சாட்சி சந்நிதியின் திரை, எல்லாம் எதுக்கு பேருனா ஆண்டவருடைய கட்டளைக்கு தான் சாட்சிகள் என்று பேரு. சொல்றாரு, உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். யாரு கடவுளுடைய போதனைய, கடவுளுடைய கற்பனைய, கடவுளுடைய கட்டளையை கேட்டு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள், நீங்கள்லாம் அப்படி கீழ்ப்படிந்தீங்கன்னா உங்களுக்கு போதிக்கின்ற போதகராக நீங்க என்ன பார்த்தீங்கன்னா என்னை விடவும், ஆசிரியர்களாய் பார்த்தால் உங்களுடைய ஆசிரியர்களை விடவும் நீங்கள் சிறந்த விளங்கத்தக்கதான விசேஷ ஞானத்தை என்ன செய்வாராம்? ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கின்றார். 100வது வசனத்தை வாசிக்கிறோம். உமது கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும்
ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். பல ஆண்டுகள் வாழ்ந்து பல சரித்திரங்களை பார்த்து பல நிகழ்வுகளை கடந்து வந்த பெரியோர்கள் முதியோர்கள் அனுபவத்தினாலே கற்றறிந்த பல காரியங்களை இந்த வேத புஸ்தகத்திலும் விசேஷமாக தேவன் எழுதி கொடுத்த கட்டளைகளையும் யார் வாசித்து ஜெபம் செய்து மன உண்மையோடு கீழ்ப்படுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் பிள்ளைகளை முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ள பிள்ளைகளாக தேவன் மாற்றுகிறாராம். அல்லேலூயா. ஏனென்றால் 10 கட்டளைகள் மனிதனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், தேவனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், சமுதாயத்தில் எப்படி நடக்க வேண்டும், பிற மனிதர்களோடு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சிறு குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளும் விதமாக தேவன் எழுதி கொடுத்திருக்கின்றார். அதை கேட்டு நடக்கும் பொழுது இங்க பார்க்கிறோம், சத்ருவாகிய பிசாசை விட நமக்கு போதித்த பெரிய மனிதர்களை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களை விட அதிகமான ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதத்தை காத்து நடக்கும் பொழுது, இந்த வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, நாம் ஏற்கனவே படித்தோம், ஆண்டவர் சொன்னாரு அவனை நான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்னார் ஏசாயா 66:2. அதே போல உபாகமம் 28:1 வாசித்தோம், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொன்னாரு. இங்க சொல்றாரு, சத்துருவை விட அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குவேன், உனக்கு போதித்தவர்களை விட அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குவேன், முதியோர்களை பார்க்கலாம் அதிக ஞானம் உள்ளவர்களாக உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்து எல்லா சீரையும் சிறப்பையும் கொடுத்து இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா வாழ்ந்து பரலோகத்துக்கு வருவதற்கு கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். வேலை வெட்டி இல்லாம எழுதி கொடுத்தாரு நினைச்சிருக்கீங்களா? நம்ம நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். ஆண்டவருக்கு வேலையே இல்லை, அதனால அவர் என்ன செஞ்சாரு, தீர்க்கதரிசிகளெல்லாம் கூப்பிட்டு எழுதினாருன்னு நாம் நினைக்கிறோம். அதனால தான் நிறைய பேர் வீட்டில் இந்த பைபிளுக்கு வேலையே இருக்கிறது இல்லை. இந்த பைபிளுக்கு யார் வேலை கொடுக்குறீங்களோ நீங்கள் பரலோகத்தில் இருப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்த பைபிளுக்கு யார் வேலை கொடுக்குறீங்களோ, இந்த பைபிளுடைய பக்கங்களை எவ்வளோ பேர் திருப்புறீங்களோ, இதனுடைய பக்கங்களை திருப்பி திருப்பி நீங்கள் வாசிக்க ஒரு பெரிய கர்த்தருடைய மனுஷன் சொன்னார், இந்த பைபிளுடைய பக்கங்கள் எவ்வளோ அழுக்காகுதோ நம்ம இருதயம் அவ்வளோ சுத்தமாகும். இந்த பைபிள் யாருக்கெல்லாம் புதுசாக வச்சிருக்கிறீங்களோ அவங்க இருதயம் என்னவா இருக்குமா, அழுக்கா இருக்கும். ஏன்னா இருதயத்தின் அழுக்க, பாவத்தை, மாசுகளை, கரைகளை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை குணப்படுத்துகின்ற வார்த்தைகளை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வெறுமனே தத்துவங்களையும் கட்டுக்கதைகளையும் வரலாறுகளையும் சரித்திரத்தையும் எழுதி வச்சிருக்கிற ஒரு காலம் சென்ற புஸ்தகம் கிடையாது. இன்றைக்கு வாசித்தாலும் மனித ஆத்மாவுக்குள் ஊடுருவி சென்று மனிதனை மனமாற்றக்கூடிய வல்லமை படைத்த புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். அது ஆசீர்வாதத்துக்கு அடித்தளமான புஸ்தகம். ஆபிரகாம் லிங்கன் இடத்துல ஒரு முதியவர் வந்து சொன்னாராம், இந்த வேத புஸ்தகத்தை நீ உயர்த்துப்பா, இது உன்னை உயர்த்தும் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு இந்த புஸ்தகத்தை அவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டாராம். அன்னையிலிருந்து ஆபிரகாம் லிங்கன் இந்த புஸ்தகத்தை, அவர் கடினமான வேலை செய்தவர், கடின உழைப்பாளி. அவ்வளவு கடினமான வேலைகள் மத்தியில திரும்பி வந்தாலும் கூட வேதத்தை படித்து தியானிக்காம அவர் ஒரு நாள் தூங்க போனதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் முழங்கால நின்று குறைந்தபட்சம் 1 மணி நேரம் அந்த வேதத்தை படிப்பார். படிச்சுட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு சாப்பிட்டு தூங்குவாராம். இப்படி வாழ்ந்த மனிதன் ஒரு காலத்துல கர்த்தருடைய கிருபையினால அவர் படித்து ஒரு வழக்கறிஞராய் மாறினார். அதன் பிற்பாடு அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து அப்பொழுதும் அவர் அந்த வேதத்தை வாசித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, அமெரிக்க தேசத்தினுடைய பாராளுமன்றத்தின் செனட் உறுப்பினராக மாறினார். அல்லேலூயா. கொஞ்ச நாள் வந்தது, அந்த பாராளுமன்றத்திலேயே அந்த நாடாளுமன்றத்தினுடைய அந்த அமெரிக்க தேசத்தினுடைய அதிபராய் கர்த்தர் அவரை உயர்த்தினார். காரணம் என்னவென்றால் இந்த வேதத்தை உயர்த்தினவர்களை கர்த்தர் உயர்த்துகின்றார். தானியேல் கர்த்தருடைய வார்த்தை உயர்த்தினார், கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தினார்கள். தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தினார். தாவீது பக்தன் கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தினார், தேவன் அந்த தாவீதை உயர்த்தினார். யோசேப்பு என்கிற பக்தன் தேவனுடைய வார்த்தையை உயர்த்தினார், கர்த்தர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தினார். உங்க வாழ்க்கை உயரணும், உங்க பிள்ளைகள் உயரணும்னா இந்த வேதத்தை நீங்க உயர்த்தணும். இன்னைக்கு எவ்வளவு நேரம் அப்படி பிள்ளைங்க பைபிள் படிக்கிறாங்க? இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் எதை படிக்கிறாங்க? வார கணக்குல, மாத கணக்குல, வருஷ கணக்குல பாட புஸ்தகங்களை படிக்கிறாங்க. பாட புஸ்தகத்தை படிக்கலனா பெற்றோர்கள் அடிக்கிறார்கள். பாடத்துல மதிப்பெண் வாங்கலனா பிள்ளைகள் அடிக்கிறார்கள். ஆனால் பைபிளை படிக்கலன்னு எந்த பெற்றோரும் அடிச்சு கேட்டிருக்கிறீங்களா? பாட புஸ்தகம் இந்த வருஷம் படிச்ச அடுத்த வருஷம் தூக்கி போடுற குப்பைக்கு போகிற புஸ்தகம். வேண்டுமானால் சில நல்ல கருத்துக்களை அவர்கள் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் வாழ்நாள் முழுமைக்கும் உரிய ஒரு அற்புதமான ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. அந்த புஸ்தகத்தை வாசித்து நேசித்து தியானிக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தில்
இப்படி பெரிய மனிதர்களாக ஆக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாரும் இந்த வேதத்தை படிச்சவங்க உயர்ந்து வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல நம்ம படிக்கிறோமே, கண்டுபிடிப்பாளர்கள் பார்க்குறோம், உலகத்துல சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள், உலகத்துல இருக்கிற கண்டுபிடிப்புல 95% மேலான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை படித்தவர்கள். அல்லேலூயா. நீங்க எங்கான போய் கேட்டு பாருங்க, நீங்க போயிட்டு இன்வென்டர்ஸோட நேம் லிஸ்ட போட்டு பாருங்க, எல்லாம் இந்த வேதத்தை உயர்த்தினவர்கள், இந்த வேதத்தை வாசித்தவர்கள், இந்த வேதத்தை தியானித்தவர்கள், இந்த வேதத்தின் சத்தியத்திற்கு தங்கள் இருதயத்தை கொடுத்தவர்கள், அவர்கள் தான் கர்த்தர் இந்த உலகத்திலே மாபெரும் விஞ்ஞானிகளாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. உங்களை உங்கள் பிள்ளைகளை உயர்த்த இந்த ஒரு புஸ்தகம் போதுமானது. உங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். அருமையான ஆண்டவராக இயேசு சொன்னார், இந்த புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அஸ்திபாரமாக இருக்கிறது என்று சொன்னார். மத்திய 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்திய 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஆண்டு சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்யற மனுஷன் எப்படிப்பட்டவன் சொன்னா, கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவன் நிலைமை என்னவா இருக்கு பாருங்க. அடுத்த வருஷம் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெருமழை, பெருங்காற்று, புயல் காற்று, வெள்ளம், நீரோட்டம் இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், மனிதன் சந்திக்கிற பல்வேறு சோதனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள், துன்ப துயரங்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை மேல அஸ்திபாரமாய் நிற்கிற பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையை தங்கள் வாழ்க்கையில் அஸ்திபாரமாய் கொண்டு நிற்கிற பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், பாடு வந்தாலும் அது அவர்களை ஒண்ணுமே செய்யாது. கர்த்தர் அவர்களை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். கர்த்தர் அவர்கள் துணை நிற்பார். கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார். வெள்ளமும் பெருமழையும் பெருங்காற்றும் நீரோட்டமும் அவர்களை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதை கீழ்ப்படியாம போனா என்ன நடக்கும் பாருங்க. 26ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கர்த்தருடைய வார்த்தையை பைத்தியக்காரத்தனமா நினைக்கிற இந்த உலகத்தார் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை நம்ம இருந்துட்டோம் சொன்னா நம்முடைய நிலைமை எப்படியா, மணலின் மேல் கட்டின வீடு, மணலின் மேல் கட்டின வீட்டுக்கு என்ன நடக்கும் அடுத்த வசனத்தை சொல்றார் பாரு ஆண்டவர். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதிய பொழுது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவமதிச்சு நம்ம வாழ்ந்தோம் சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்தோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரே பாதுகாப்பு உன்னத தேவன் சொல்றாரு, நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு நீ இதன்படி நடந்து சொன்னா நீ புத்தி உள்ள மனுஷன், கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு நல்லபடியா வீட்டை கட்டின மனுஷன். உன் வாழ்க்கைய எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கம் வந்தாலும், வியாதி வந்தாலும், துன்பம் வந்தாலும் உன்னை அசைக்கவே அசைக்காது. ஏனென்றால் கர்த்தர் என் அஸ்திபாரம். அல்லேலூயா. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அன்பான தேவ பிள்ளைகளை, நாளில இந்த பைபிளுடைய 2 தனிச்சிறப்புகள் வாசித்தோம். இது கருத்து ஒற்றுமை உள்ள ஒரு புஸ்தகம். இரண்டாவது ஒரு ஒற்றுமை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு தனிச்சிறப்பு. இந்த புஸ்தகத்தில் விஞ்ஞான உண்மைகள் நிரம்பி இருக்கின்ற புஸ்தகம். மெய்ஞானத்தை தருகின்ற தேவன் எழுதி கொடுத்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனையை கேட்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக. God bless you. Amen.